அதுக்கு அதே பரவாயில்லையே. ஏயா ஒரு தீபாவளி அதுமா ஒரு மட்டன் எடுத்து சாப்பிட்டு மல்லாக்கப்படுத்த இல்லாமல் இன்னைக்கு கூட பஞ்சாயத்து கூட்டிருக்கீங்களையா? என்ன பிரச்சனை? எது செஞ்சாலும் நம்ம ஊரில் குறை சொல்லிட்டு தான் இருக்கான். என்ன பிராது? யார் பிராது? நாட்டாமா என்ன தான் பிராது நாட்டாமா. நீயே ஒரு பிராடு மாதிரி தான் இருக்க. உன்ட்ட பிராதா? நாட்டாமா இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆச்சு. நானும் என் பொண்டாட்டி இந்த ஆள் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தோம். என்ன லூஸ் தரமா? கல்யாணம் ஓ வீட்டுக்குள்ள போனோம், இவன் வீட்டுக்கு எதுக்கு பாருங்க? எங்க கல்யாணம் புதுசாகவே தனி கொடுத்துன்னு போய் இழுத்துட்டு வந்துடுறாளுங்களே. இவன் வீட்டுக்கு குடி வந்தோம். இவன் என்ன பண்ணுறான், நாங்கள் சின்ன சிறுசுங்க புதுசாக கல்யாணம் நைட்டு அப்படி இப்படி இருப்போம். எப்படி எப்படியே? சரி, அதாவது நம்மளுக்காக இந்த ஆள் நைட்டு வந்து காதை செவத்தில் ஒட்டு கொடுத்து கேட்டுக்கிட்டு இதை போய் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நாட்டாம. எப்பா இது என்ன தெரியாதா? அரசியல் வாங்கினா ஓட்டு கேட்குறதும் ஹவுஸ் ஓனர்னா ஒட்டு கேட்குறது வாஸ்தவம் தானே நாட்டாம? MP3னா பாட்டு கேட்குறதும் ஊருக்கு போனால் வீட்டை பூட்டு போகிறதுன்னுக்கிட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் கேட்டு இதுக்கு ஒரு பலி சொல்லுங்க. நீ தான் ஹவுஸ் ஓனரா? நான் அசோக் நகரா? இல்லை இல்லை, அண்ணா நகர். தொடக்கமே தொங்கலா? அசோக் நகரா? ஹவுஸ் ஓனர் எங்கே இருக்கு, அசோக் நகர் எங்கே இருக்கு? ஒட்டவே இல்லையே. உன் பேர் என்ன? என் பேரனா? என் பேரை ஸ்கூலுக்கு போயிருக்கான். நீ அப்படியே சுடாட்டுக்கு போயிட வேண்டியானா? என்னையா ஒண்ணுமே? யோ உனக்கு காது கேட்காதா? சேர்ந்து போயிட்டானா? என்ன நீ போயிடா எடுவட்டவளை பேசுனல். யோ இவன் தான் ஒட்டு கேட்குறானா? காது ரெண்டு செத்து 3 வருஷம் ஆச்சியா? கூட கூட எனக்கு பின்ன தெரியாது. போ போ போ, இது ஒரு பிராதுன்னு சொல்ல வந்துட்டவர். கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன் போலயே. அடுத்த பிராது எங்கயா? டைம் ஆகிக்கிட்டு இருக்கு, வீட்டுக்கு போனா. வணக்கம் நாட்டாம. என் வயலுக்கு நீங்க கொஞ்சம் வந்துட்டு போனோம். ஏன் நானா இது வயல் வாழ்வு நிகழ்ச்சி நடத்துறேன்னா? இல்ல நாட்டாம பாதம் பட்டா வெள்ளாம விளையுங்கிறாங்க. இந்த காமெடி வச்சிருக்கேன்னு ஒன்னு தெரியாம ஊர் ஊரா தேடிக்கிறேன். நாட்டாம கைய செஞ்சா மாசம் 4 மழை பொய்யுங்காங்க, அதான் கூப்பிட்டேன். ஏன் கையை சேப்புற மோர்ந்து ஊறிட்டு போறக்கா? நாட்டாம நம்ம கிராமத்துல ஃபுல்லா ஒரே குப்பையா கிடக்கு. நீங்க எப்போ வந்து குப்பையா அள்ள போறீங்க? நான் அதுக்கு குப்பை அள்ளணும்? அப்பதானே குப்பை வைரல் ஆகும். ஏய் இவர் போராட வேற மாதிரி இருக்கியா? அவர் வைரலாக என்னமோ நம்ம ஊரை உள்ள இருப்போம். அப்பதான் யூடியூப்ல வந்து ஃபேமஸ் ஆவீங்க நீங்க. நாங்க சைக்கிள் டிப்லயே வந்துட்டு போறோம்ப்பா, ஆளை விடுங்க. நாட்டாம போன தீபாவளிக்கு வாங்கினது இன்னும் அப்படியே இருக்கு நாட்டாம. எது வெடியா? இல்ல கடனே. போன வருஷம் தானே சொன்ன? ஆமா கடன் குட்டி போட்டுட்டே இருக்க நாட்டாம. கடன் தான் குட்டி போடுது, நீ ஒன்றும் ஆயத்தமாகல. நான் என்ன சாமி பண்ண முடியும்? நாட்டாம என் பொண்டாட்டி குடத்துல தண்ணியை தூக்கிட்டு இருந்த வரைக்கும் அழகா இருந்தா. சரி, குடத்துல தண்ணி தூக்குற அந்த காலம் போய் எப்போ அது கேனுக்கு மாறிச்சோ அதுலேருந்து கேனப்பையில நாம தான் கிராமத்தில் தூக்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் அதுக்கு கேனப்பைன்னு பேர் வந்துச்சா? இது எதுக்கு சும்மா வச்சிருக்க? ஒரு ஆட்டியா? ஏயா பூரா சுயநினைவோட தான் இருக்கீங்களா? இது ஒரு பஞ்சாயத்துன்னு இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்களா? முதல்ல பஞ்சாயத்தை கூட்டினீங்களே, பஞ்சாயத்து இடத்த கூட்டினீங்களா? அதுக்கு முன்னாடி இப்படி இளவு கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன் அம்மாவை, நான் கூட்டிட்டு வரேன். முதல்ல இதுக்கு ஒரு எறும்பு இருந்து அடிச்சு இந்த எறும்பை கொல்லணும். தீர்ப்பை மாத்துங்க. முதல்ல டைலாக மாத்துங்க. 85 வருஷம் இதே தானா? அடுத்த பிராது யாருப்பா? நாட்டாம. என்னம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என்னம்மா என் பிரச்சனை எப்படி நாட்டாம என் வாயால சொல்லுவேன்? ஓ வாயால சொல்லுவியா? என்னம்மா சொன்னா தானம்மா தெரியும். எப்படி நாட்டாம என் வாயால சொல்லுவேன்? இந்த எழுத்த கடையில் 300 ரூபாய்க்கு ஒரு வாய் விற்கிறாங்க, வந்து வாங்கிட்டு வந்து சொல்றியா? அவன் வாயிலாம சொல்லணும். நீதிமா இருக்கிற ஊர்ல நீதி செத்து போச்சு, நம்ம நாட்டாம இருக்கிற ஊர்ல நியாயம் செத்து போச்சே நாட்டாம. ஆமா, எழுத்த வீட்டுல நாய் செத்து போச்சு, பக்கத்து வீட்டுல பன்னி செத்து போச்சு. என்ன அம்மா செத்து போன கணக்கெடுக்க வந்திருக்கான்? என்ன பிரச்சனைமா? அது எப்படி நாட்டாம என் வாயால சொல்லுவேன்? கடைசி வரைக்கும் இதே. அப்ப மூக்குல கூட சொல்லுமா? கூடுங்க நாட்டாம. சுத்தாத ஊர் இல்ல, பொறுக்காத குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊர்ல இல்லாத உத்தம புருஷன்னு ஒருத்தரை கட்டினம் பாருங்க. யாரு அவரு? இதோ என் பக்கத்துல குத்துக்காலாட்ட நிக்கிறாரு பாருங்க, மூஞ்சி நிறைய மீசையை வச்சுக்கிட்டு. இல்லம்மா, மீசையில மூஞ்சி வச்சிருக்காரு. கேளுங்க நாட்டாம, அந்த ஆளு பண்ற அலப்பறைய நீங்களே கேளுங்க. ஏமா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னதான் மெயின் பிரச்சனை? சிகரெட்டு. என்னது சீக்கிரட்டு சிகரெட்டு? நீங்களே கேளுங்களேன். என்ன மணிரத்னம் படத்துல மாதிரி ஒத்த வரல சொன்ன எப்படியே? பொம்பளை பிள்ளைங்கன்னா வந்து எதையுமே ரகசியத்தை வெளியே விடக்கூடாதான், சீக்கிரட்டை விடக்கூடாதான். ஆனா இவர் சிகரெட் விட்டுறாரா? சிகரெட் விட்டா கீழே விழுந்து காலில் சுட்டுறாதா? அதை விடுங்க நாட்டாம. இந்த மனுஷன் இவ்வளோ பேசுறாரு, இவருக்கு பொண்டாட்டி மாதிரியா இருக்கேன் நானு? ஒரு ரசனை இருக்கா? அதானே நல்லா பேத்தி மாதிரி இருக்க பொண்ணு கட்டிக்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கு இல்லம்மா, நீங்க டை அடிச்சிருக்கீங்க, அவர் அடிக்கல. 20 வயசு என்ன செய்யறான், கிணத்துல டை அடிக்கிறான். 60 வயசு மண்டையில டை அடிக்கிறான். இவராது பரவாயில்ல, பேத்தி மாதிரி பொண்ணு கட்டிக்கிட்டாரு, ஒருத்தர் அத்தை மாதிரி பொண்ணுவே கட்டிக்கிட்டான். இது உங்க காமெடியா? ஆமா, எல்லாம் வெளியே சொல்லிடுறாங்க, எங்களுக்கு விளக்கம் மாறி கிடைக்கும். யோ இந்த பிராதலா இருக்கட்டும்,
வந்தெழுந்து புழு சட்டை போட்டு புசுக்கு புசுக்குன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கியே என்னப்பா உன் பஞ்சாயத்து என்ன? ஏன் நாட்டம் ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வாக்கியால போடப்பா, வந்த விஷயத்த என்ன? ஐயா ஒரு பிராதுக்காக தாங்க ஐயா வந்திருக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன பிச்சை எடுக்கிறக்கா வந்திருக்கோம்? அது எல்லாம் இல்லைங்க பிராதுதாயா? துளசி கூட வாசம் மாறலாங்க ஐயா. எங்கள் நாட்டம் ஐயா வாக்கு மாற மாட்டாருன்ற நம்பிக்கையில் தாங்க ஐயா வந்திருக்கிறேன். இது ஏதோ ஒரு படத்தில் கேட்ட மாதிரியே இருக்கே. ஐயா என்னோட டைலாக் தாங்க ஐயா. ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க நாட்டாம. ஆனால் எங்கள் நாட்டாம புகுந்த வீடு மட்டும் ஊரும் சொல்லி நம்ம நல்லா இருக்கும் நாட்டாம. கைவிடியா? ஏன்னா இத்தனை பேர் பேசும்போது நாங்கள் பேசிடுவோம், அதுக்கு ரியாக்ஷன் பண்ணு. ரொம்ப கஷ்டம் வேலை. சூப்பர் நாட்டாம. இந்த எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம். உண்மையிலே உனக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போறோம்? உனக்கெல்லாம் செய்வனா தான் சரி. ஐயா சொல்லு. ஐயா நாட்டாம ஐயா கீழடியில் கூட உங்கள் வம்சத்தினுடைய முன்னோர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் எழுதி வச்சிருக்கதா சொல்கிறாங்க நாட்டாம. அந்த வடி வந்த உங்ககிட்ட இந்த பிராத சொல்லலாம் தான் நாட்டாம வந்திருக்கேன். தமிழ் இல்லைன்னு சொன்னவனுக்கு ஒரே சவுக்கடி, அது கீழடி. நாட்டாம ஐயா இன்னிலேருந்து உங்களுக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்காங்க நாட்டாம ஐயா. எவனா சோறு வைங்கயா, 3 நாளாச்சு சாப்பிட்டு. பஞ்சாயத்து ஊர் ஊரா போய் என்ன பேர் வைக்கலாம் இருக்கா? இனிமே அவங்க பேரு கண்ட்ரி டர்ட்டிலிங்கய்யா. கண்ட்ரில் தெட்டிலா? ஆமாங்கய்யா, கண்ட்ரி டர்ட்டிலிங்கய்யா. இங்கிலீஷ் மீடியமா இருப்பானோ? தட்டு எதை கேட்குறாவே ஓம் போய் செவிட்டு போயிட்டு பேசினேன் பாரு. இருந்து நாட்டாமையா கண்ட்ரி அப்படின்னா நாடுங்கய்யா, டர்ட்டில்னா ஆமாங்கய்யா, நாடு ஆமைன்னு சொன்னா நாட்டாம நீங்க தாங்கய்யா. உனக்கு நகைச்சு அப்படியே நார்த்த வண்ட மாட்டுதப்பா.